41 பேர் இறந்த இந்த கரூர் துயர சம்பவத்திலே மக்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. எப்படிப்பட்ட குழப்பங்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், கரூர் காவல்துறையினரால் ஒரு விசாரணை அமைக்கப்படுகிறது. முதலமைச்சரால் தனி ஒரு நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலே உச்சநீதிமன்றத்திலே வேறொரு வழக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றமானது இன்று சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது எதற்கு இத்தனை குழப்பங்கள், இத்தனை விஷயங்கள் என்று நமக்கு நிறைய புரியாத விஷயங்கள், புரியாத புதிர்களும் இருக்கும். இவற்றை எடுத்துரைக்கும் விதமாகத்தான் இந்த பதிவு இன்று இருக்கப் போகிறது. முதலாவதாக, இந்த கரூர் துயர சம்பவம் நடந்த அடுத்தபடியாக நமது கரூர் காவல் நிலையத்திலே எஃப்ஐஆர் போடப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு அவர் தனி நீதிபதியின் தலைமையிலே ஒரு விசாரணை வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில்